தசராக்கு ரொம்ப வருஷமா மாலை போட்டு காளி வேஷம் போடுற ஒரு அண்ணன் என்கிட்ட சொன்ன விஷயத்த தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். அந்த அண்ணனுக்கு வந்து ஊரு தூத்துக்குடி மாவட்டத்துல ஏரல் பக்கத்துல புதுமனைன்ற ஊரு. இவங்க தசரா குழுல இருந்து ஒரு ஊருக்கு செட் அடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஒரு ஊருக்குள்ள செட் அடிக்கிறதுக்கு போறாங்க அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிற கோயில்கள் எல்லா கோயில்கள்லையுமே செட் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு வீடா போய் காணிக்க பிரிப்பாங்க. அப்படி இப்போ ஒரு வீட்டுக்கு போனப்போ தான் அந்த வீட்ல ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, எனக்கு இப்போ ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணோட நடவடிக்கை வந்து கொஞ்ச நாளா சரியில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த காளி வேஷம் போட்டிருக்கிறவங்க போய் பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு. ஒருத்தங்களுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அவங்களோட நடவடிக்கை வந்து அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு செய்வாங்க. சம்மந்தமே இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த இந்த மாதிரி அவங்களோட நடவடிக்கை வந்து அப்படியே மாறிரும். அந்த பொண்ணும் இந்த மாதிரி தான். காரணமே இல்லாம சும்மா சும்மா சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஏதுன்னே புரியல. அப்புறம் இந்த தசரா செட்ல இருந்து சாமி போனதுக்கு அப்புறமா தான் அந்த சாமி கிட்ட கேட்டிருக்காங்க. சாமிக்கு வந்து பார்த்த உடனே தெரிஞ்சுட்டு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஒருத்தங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு காளிசாமிக்கு நல்லாவே தெரியும். அவங்க பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா இந்த காளி வேஷம் போட்டிருக்கிறவரு அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணோட முடியை பிடிச்சு அப்படியே தூக்கி இருக்காங்க. அப்படி தூக்குனப்போ வந்து அந்த பொண்ணுக்கு கீழே வந்து ஒரு எரிஞ்ச உருவம் தெரிஞ்சிருக்கு. இத வந்து என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னு. எனக்கு அவங்க சொல்றத கேட்கிறப்பவே எனக்கு அப்படியே ஒரு மாரி புல்லரிச்சுது உடம்பெல்லாம். பயமா வேற இருந்துச்சு அவங்க சொல்றத கேட்கறதுக்கு. அப்புறமா பேய விரட்டுறதுக்குன்னு ஒரு சில பூஜை முறைகள் இருக்கு. மந்திரங்களும் இருக்கு. அதெல்லாம் பண்ணி அந்த பொண்ணுக்கு பேய விரட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நான் என் கண்ணால பார்த்துருக்கேன். நீங்க இந்த மாதிரி விஷயங்கள பார்த்திருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.